இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பிக்குட்டி வந்து ஆமாம் சத்துண மாவு பிசைஞ்சு அவ சாப்பிட்றேன்ட்டு எங்கள் பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டு இருக்கா. நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா, பால் வந்து தெரிஞ்சு போச்சு, அதனால் அதை வச்சு சுகர் போட்டு ஸ்வீட் பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து எங்கள் குட்டிச்சாமிக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஆரம்பித்தான். அதை வந்து கட் பண்ணி வேக வைக்கணும். எங்கள் தம்பி வந்து வேக வச்சுட்டு அதை பிசைஞ்சிட்டார். ஸ்மைலி பண்ணுற நினப்பில் பிசைஞ்சிட்டார். அதனால் என்ன பண்ணியிருக்கான்னா, சிக்கன் 65 பொடி, அரிசி மாவு, உப்பு எல்லாம் போட்டு அதை பிசைஞ்சி அதை வந்து சப்பையாக்கி கட் பண்ணி இங்கே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டிருக்காரு. பார்த்துக்கோங்க. இதில் நான் கொஞ்சோண்டு மாவு வாங்கி நான் ஸ்மைலி ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்துங்க, நான் பண்ண ஸ்மைலி என்ன இங்கே பாருங்க, சப்பையாக்கி அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்காரு. இதை தான் நான் வந்து பொரிச்சிருக்கேன். வீட்டில் சும்மா இருக்க முடியாமல் எங்கள் தம்பி பார்த்த வேலை போகுதுன்னு சொல்லி வாயில போட்டு நான் இப்போதான் எடுக்கிறேன். கொல்ல போகுதுன்னு சொல்லி வாயில போட்டேன். குண்டு பாருங்க, குண்டு போட போறா என்ன குண்டு போட்டு யாரும் அடி வாங்குறது. இதை சுட வாயில போட்டு ஆண்டுங்க பாருங்க. நல்லா தான் இருக்கும். சுட வாயில போட்டால் நல்லா இல்லாமல் எப்படி இருக்கும்? போடாதடா. நான் செஞ்ச ஸ்வீட்டை குட்டிச்சாமி சாப்பிட போறாரு. அது வாயில ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சிருக்கு. இந்த தின்னு நல்லா இருக்கா? மூஞ்ச காட்டு. நல்லா இருக்கா? ம். அங்கே ஒன்று மாவு தின்னுட்டு வந்துருச்சு. இங்கே எங்கள் அக்கா வந்து குழம்பு எனக்கு நறுக்கி இருக்கா. பாய்.